தந்தி டிவியை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் நிவேதிதா அமிழ்தன் அவர்கள், கருத்தரிப்பு நிபுணர். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், இப்போ ஐவிஎஃப் சிகிச்சையை பற்றி மக்கள் அதிகமாக கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அந்த சிகிச்சையின் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஐவிஎஃப் சிகிச்சையில் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைக்கிள்ஸ்னால் என்ன? ஒரு சைக்கிள் எத்தனை நாளுக்கு நீடிக்கும்? இந்த ஐவிஎஃப் சிகிச்சையில் என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்குங்க டாக்டர்? யூஸ்வலி ஐவிஎஃப் அப்படின்றது நம்மளுக்கு செவரல் ஸ்டேஜஸாக பண்ணுவோம். பட் எவ்வளோ நாள் இந்த ட்ரீட்மெண்ட் நீடிக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ராப்பர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலி 2-3 மாதங்கள் ஆகும். அதாவது ஒரு ஐவிஎஃப் சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சைக்கிள்னால் என்னன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் சில பேருக்கு வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்த உடனே நம்ம ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி கொஞ்சம் அவங்க ட்ரீட்மெண்ட்கான டைம் அதிகப்படும். பட் ஆஸ் சச் ஒரு ப்ராப்பர் ஐவிஎஃப் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் யூஸ்வலாக 80 to 90% ஆஃப் த மக்களுக்கு, கப்புளுக்கு ஒரு 2 to 3 months முடிஞ்சிடும். ஸோ இந்த ஐவிஎஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க தம்பதிகள் வந்த உடனே என்ன ப்ராப்ளம்காக அவங்க இந்த சிகிச்சையை நாடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்து, அதுக்கப்புறம் முக்கியமாக எக்கோட கவுண்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்பெர்மோட கவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, இதில் அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும்னா அவங்களுக்கு நம்ம அதை சஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகும். இதில் ட்ரீட்மெண்ட்குள்ளே நுழையும் போது யூஸ்வலி இந்த ஐவிஎஃப் சைக்கிள் அப்படின்றது பெண்மணியோட பீரியட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஒரு செகண்ட் டேயில் நம்மளை பார்க்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்க வரும்போது சராசரியாக ஒரு 10லேருந்து 11 நாள் ஹார்மோன் ஊசிகள் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ்க்கு பதிலாக ஃபாரின் கண்ட்ரீஸில் சில இடத்துல ஒரே ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போட்டு 7 நாள் ஒர்க் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. பட் இன்னும் நம்ம ஊரில் அந்த ஃபெசிலிட்டிஸ் வரல. ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்க ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் 10 to 11 days டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். இந்த இன்ஜெக்ஷன்ஸை நம்ம ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்கை வளர வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்துகள். அண்ட் இந்த ப்ரொசீஜர் அப்போ நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி முட்டைகள் எப்படி வளருதுன்றத ஆஃப்டர் 5 days ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு 6th day ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுலேருந்து சப்சிக்வெண்ட்டாக 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்கேன் தேவைப்படும். ஸோ சராசரியாக ஒரு 2-3 ஸ்கேன் அந்த 10 நாள் கேப்பில் தேவைப்படும். அண்ட் இந்த 10-11 நாளில் ஒன்ஸ் அவங்க எக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சைஸ், அதாவது 18-20 மில்லிமீட்டருன்றது கரெக்டான சைஸ், அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம எக் ரிட்ரீவல், அதாவது அவங்க உடம்புலேருந்து அந்த எக்கை வெளியே எடுக்கிற ப்ரொசீஜருக்கு அவங்கள போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எக் ரிட்ரீவல் அப்படின்றது சிம்பிளான ப்ரொசீஜர் தான். மேஜர் சர்ஜரி கிடையாது. டே கேர் ப்ரொசீஜர். காலையில் அவங்க மதியம் வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் அந்த எக் எடுக்கிற அன்றைக்கி அவங்களோட ஹஸ்பண்ட் பார்ட்னரை செமன் சாம்பிள் கொடுக்க சொல்லுவோம், விந்தணுக்கள். ஸோ இந்த எக்கை நம்ம லேபில் அதோட தரம் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி அதுக்கு தேவையான பதப்படுத்துதல்லாம் பண்ணி ஒரு எக்குக்குள்ளேயும் ஒரு விந்தணுக்களை எடுத்து ஐசிஎஸ்ஐ இக்ஸின்ற மெத்தட் மூலமாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்த உடனே இதை நம்ம கரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருவை வளர்க்குறதுக்கு நம்ம லேபில் இன்குபேட்டர்ஸ் இருக்கும். அதாவது கர்ப்பப்பை என்ன சூழலில் அந்த கருவை வளர்க்குமோ அதே மாதிரி வளர்க்கக்கூடிய இன்குபேட்டர்ஸில் அந்த கருவுக்கு தேவையான சத்து பொருள், நியூட்ரிஷன்லாம் மீடியா அப்படின்னு வரும். அதை கொடுத்து நம்ம அந்த கருவை 3rd day and 5th day வரைக்கும் அதிகபட்சம் லேபில் வளர்க்க முடியும். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு Day 5 வரைக்கும் தான் நம்மளால் கருவை வெளியே வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் அது கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம செலுத்தணும். ஸோ இந்த Day 5 வரைக்கும் வளர்ந்த கருவை நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாதம் எக் எடுத்து ஸ்பெர்ம் எடுத்து கரு உருவாக்கி இந்த Day 5 வரைக்கும் வளர்ந்த கருவை நம்ம ஃப்ரீசிங் பண்ணி வச்சுருவோம். ஸோ மாதம் இந்த கருவை செலுத்துறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக பண்ணுறது கிடையாது. பட் ஒரு 10-15 years பேக்லாம் நிறைய ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அட்லீஸ்ட் 80% ஆஃப் த பேருக்கு ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இந்த எக்கெல்லாம் வளரும் போது அவங்களோட ஹார்மோன்ஸ் பெண்மணியோட உடம்புல நார்மல் ஹார்மோன் லெவலில் இருக்காது. ஸோ அந்த ஹை ஹார்மோனில் நம்ம இந்த கருவை வைக்கும் போது சில பேருக்கு ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கான ரிஸ்க் இருக்குன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக சக்ஸஸும் அதிகமாக இருக்குன்றதுனால நேச்சுரலி எது பெட்டர் சக்ஸஸ் கொடுக்குமோ அந்த மெத்தடுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுனால முக்கால்வாசி நம்ம ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு மந்த்தாக அவங்களுக்கு எத்தனை கரு வந்திருக்குன்றது தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும்.
பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களோட கர்ப்பப்பையோட லைனிங், அதை நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். இதை நம்ம மாத்திரைகள் கொடுத்து ரெடி பண்ணி ஒன்ஸ் அந்த எண்டோமெட்ரியம் ரெடி ஆன உடனே இந்த கருவை எடுத்து நம்ம அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவோம். இதை நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமாக பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்கு வளர வைக்கிறதுக்கான ஸ்டிமுலேஷன் ஃபேஸு, எக் எடுத்து ஸ்பெர்ம் எடுத்து கரு உருவாக்கி லேபில் வளர வைக்கிறது ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கர்ப்பப்பையை ரெடி பண்ணி இந்த கருவை எடுத்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ இது வந்து ஜென்ரலி ஒரு சிம்பிள் ஐவிஎஃப் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா 2லேருந்து 2.5 மாதத்தில் முடிஞ்சிடும். பட் ஒரு சில பேருக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த லைனிங் வளராது, இல்லை அவங்களோட கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிட்டு வைக்கிறதுக்கு கூடுதலாக 1 or 2 months டைம் சில பேருக்கு தேவைப்படலாம். டாக்டர், இப்போ நீங்கள் ஒவ்வொரு கப்பலுக்கும் மெடிகேஷனை சஜஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு நீங்கள் மெடிகேஷன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நிறைய பேர் இப்போ ஐவிஎஃபோட அவேர்னஸும் அதிகமானதுன்றதுனால ஐவிஎஃப்னா இவ்வளோ தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து பர்சனலைஸ்டு ப்ரோட்டோகால், அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அவங்களுக்கு எது தேவைப்படும்னு நம்ம தெரிஞ்சு கொடுக்கும்போது தான் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் தம்பதி ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட பேசிக்காக கேட்குறது அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி மருந்து மாத்திரைகள் உட்கொண்டிருக்காங்க. பிகாஸ் வந்து சில பேர் வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டிரெக்டாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சிம்பிள் மெடிசன்ஸ் கொடுத்தாலே போதுமான அளவில் இருக்கும். சில பேர் வேற எங்கேயாவது போய் ஆல்ரெடி ஐவிஎஃப் சிகிச்சை கூட பண்ணியிருப்பாங்க, அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ அந்த சிகிச்சையில் அவங்களுக்கு என்ன மருந்துகள் கொடுத்தாங்க, எத்தனை முட்டைகள் வந்துச்சு, ஏன் அது ஃபெயிலியர் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு தம்பதியோட ஹிஸ்ட்ரி அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அவங்க ஆல்ரெடி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வராங்க, இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். செகண்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பெண்மணியோட எக்கோட கவுண்ட் அண்ட் குவாலிட்டி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சில ஹார்மோன் ஏஎம்ஹெச், இந்த மாதிரியான ஹார்மோன் டெஸ்ட்டெல்லாம் நம்ம கொடுப்போம். அண்ட் இதை தவிர அவங்களோட ஜென்ரல் ஹெல்த், அதாவது பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குது, சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா இதெல்லாமும் ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுன்றதுனால ஜென்ரல் செக்கப் அண்ட் ஹார்மோன் டெஸ்ட்டு ஆஃபர் பண்ணுவோம். இதில் பெண்களுக்கு மட்டும் மெடிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆண்களுக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் யூஸ்வலி நம்ம அவங்கள கப்புலாக வரதான் என்கரேஜ் பண்ணுவோம். அண்ட் ஆண்களுக்கும் நம்ம அவங்களோட விந்து டெஸ்ட்டு, விந்தில் டிஎன்ஏ லெவலில் டேமேஜ் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் விந்தில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்களோட விந்தணுக்களோட கவுண்டிங் பொறுத்து ஜஸ்ட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் தேவைப்படுமா, இல்லை சில பேருக்கு கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆண்களுக்கும் சம்டைம்ஸ் ஹார்மோன் டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன ரீசனுக்காக அவங்களோட கவுண்டிங் கம்மியாக இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இல்லையான்னு மருத்துவராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் டெஸ்ட் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி சில நேரம் ஆண்களுக்கும் நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் விந்தணுக்களோட கவுண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒருத்தரோட பர்சனல் ப்ராப்ளம் பொறுத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மெடிகேஷன்ஸ் அண்ட் ஐவிஎஃப்ல நம்ம கொடுக்குற ப்ரோட்டோகால் அண்ட் அவங்களோட சக்ஸஸும் மாறுபடும். வெரி நைஸ் டாக்டர், ரொம்ப கிளியராக சொன்னீங்க. டாக்டர், இப்போ எல்லா கப்பலுக்குமே ஃபர்ஸ்ட் சைக்கிள்லேயே கிளிக் ஆகிறது இல்லை. சிலருக்கு கிளிக் ஆகும், சிலருக்கு கிளிக் ஆகாது. அதனால் செவரல் சைக்கிள்ஸும் போக வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சைக்கிள்லேயே கிளிக் ஆகணும் அப்படின்னா, அந்த கரு உறணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? எதெல்லாம் ஆரோக்கியமான பழக்கங்கள், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது? ஸோ இது ரொம்ப எல்லாருக்குமே அதுதான் ஆசை. ஆஸ் டாக்டர்ஸ் எங்களுக்கும் பேஷண்ட் வந்தோடனே ஃபஸ்ட் சைக்கிளில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷம், பேஷண்ட்ஸுக்கும் அதுதான் தேவை. பட் ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் சைக்கிளில் கிளிக் ஆகாது. யூஸ்வலி ஒரு ஐவிஎஃப் சைக்கிளோட சக்ஸஸ் அப்படின்றது இன்னைய டேட்டில் நம்மளுக்கு 60 to 70% நம்ம சொல்கிறோம். அதாவது நல்ல குவாலிட்டியில் டே 5ல் இருக்க கரு 2 கரு எடுத்து நம்ம அந்த பெண்மணியோட கர்ப்பப்பையில் வைக்கிறோம் அப்படின்னா 70% வரைக்கும் ப்ரெக்னென்சி வரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த 70%ல் நம்ம இருக்கணும், 30%ல் இருக்கக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம ப்ராப்பராக 8 hours தூங்குறோமா, ஒரு ஹெல்த்தியான உணவு பழக்கங்களுக்குள்ளே இருக்கோமா, அண்ட் வந்து நிறைய பேர் இப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, அவாய்ட் பண்ணியிருக்கோமா, இதெல்லாமும் நம்ம முக்கியமாக பார்க்கணும்.
அண்ட் மெயின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது டைரெக்டாக ஐவிஎஃப் அவுட்கம்மாக அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்ம சொன்னாலுமே எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் காமாக ரிலாக்ஸ்டாக பாசிட்டிவாக பண்ணும்போது அதோட அவுட்கம் நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு பண்ணும்போது அதோட அவுட்கம் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காதுன்றதுனால ஜென்ரலி பேஷண்ட்ஸ்க்கு வி அட்வைஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ் லைக் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஐவிஎஃப் சைக்கிள் அவங்க போகணுன்னு டிசைட் பண்ணதுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் 2-3 months முன்னாடியே இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் அந்த ஐவிஎஃப் சைக்கிளோட அவுட்கம் பெஸ்ட்டாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக ஐவிஎஃப் அதில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற பெண்மணிகள் வந்து எந்த மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய உடல் ப்ரெக்னன்சிக்கு சிறப்பாக இருக்கும்? அதே போல் முன்னாடி இந்த பழைய சினிமாலாம் காட்டுவாங்க, அந்த பப்பாளி பழத்தை வந்து ப்ரெக்னன்சிக்கு எதிரான ஒரு ஃப்ரூட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? ஸோ யூஸ்வலி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து எல்லாருக்குமே நிறைய அவேர்னஸ் இருக்குது. பிகாஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவுமே என்ன சாப்பிட்ணுன்ற போஸ்ட்டு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. பட் அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான ஃபுட், அதாவது ஒரு ஒரு ப்ரோட்டீன்ஸ் மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது, இல்லைனா இந்த மாதிரி நிறைய ஃபேட் டயட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக் போனால் நம்ம என்ன சொல்லுவாங்க, வெயிட்டை குறைச்சிட்டு வாமா, அதுக்காக நம்ம போயிட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸு நிறைய ஃபேட் டயட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி குவிக்காக வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுறதுன்றது லாங் டேர்மில் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. எக்கோட குவாலிட்டியும் அது இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஃபுட்டு, வெல் பேலன்ஸ்டு ஃபுட்டு. இதில் நான் காமன் டேர்ம்ஸில் சொல்கிறது கீரைகள் டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள், எஸ்பெஷலி இந்த நீர் காய்கறிகள்லாம் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு நல்லது. அண்ட் சில பேருக்கு அந்த டொமேட்டோஸ், தக்காளின்றது அந்த எண்டோமெட்ரியமோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒயிட் பம்கின் இதெல்லாமும் ஸ்பெசிஃபிக்காக ஃபர்டிலிட்டிக்கு நல்லது. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஜென்ரலி ஆப்பிள், போமோகிரானட், ஆரஞ்ச் இதெல்லாம் விட்டமின் சி அதெல்லாம் இருக்கும். அண்ட் கிவி இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன்ஸ்க்கு எக்கு, பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ்க்கு சுண்டல் இந்த மாதிரிலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சூப்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சாலட்ஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் ஐட்டம்ஸை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை, அதாவது இந்த சிறுதானியங்கள், மில்லட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி அவங்க கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கும் போது அவங்களோட அந்த உடம்புல இருக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து 10ல் 8 பேருக்கு பிசிஓ நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது. இதோட பேசிக் ரீசன்னு நம்ம பார்த்தோன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அப்போ இந்த மாதிரியான நம்ம ஒரு ஹெல்த்தி டயட் எடுக்கும்போது அதை நம்ம ப்ராப்பராக இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக அவுட் சைட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது, இந்த மைதா மாவு இருக்க ஐட்டம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த பப்பாயான்றது நிறைய ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ 1 or 2 பீஸ் ரைப் பப்பாயா, அதாவது நல்ல பழுத்த பப்பாளி பழம் 1-2 பீஸ் சாப்பிடும்போது பெருசாக ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. பட் ஆனால் இந்த ரா பப்பாயால் அந்த யூட்ரஸோட கன்ட்ராக்ஷன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய நம்மளுக்கு சில இது இருக்கிறதுனால நம்ம ரா பப்பாயா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும் போதோ இல்லை ப்ரெக்னென்சிலையோ அவாய்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். டாக்டர், நீங்கள் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பேசும்போது ஏஜ் ஃபேக்டரை நீங்கள் சுட்டி காட்டினீங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசில் அல்லது 30 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த அவசர வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் பொறுத்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வருவாங்க. ஸோ அவங்க 5 வருஷம் பொறுத்து ஐவிஎஃப் வர்றதை விட சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இப்போவே என்னுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸை, அதாவது எக்காக இருந்தாலும் சரி அல்லது செமனாக இருந்தாலும் சரி, அதை நான் இப்போவே ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியுமா? அதை 5 வருஷத்து பொறுத்தோ அல்லது ஒரு 8 years பொறுத்தோ குழந்தை பெற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குங்களா டாக்டர்? ஸோ இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்க. ஏன் அப்படின்னா அதுதான் ஜென்ரலாக பெண்மணிகளுக்கு கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சாதிக்கணுன்ற அந்த இது இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியை அவங்க ஒரு பிரேக்காக கன்சிடர் பண்ணுறதுனால இப்போதைக்கு ப்ரெக்னென்சி வேணான்னு யோசிப்பாங்க. ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆகாமலும் தேல் பி சிங்கிள் விமன். ஸோ அதனால் லேட் மேரேஜ் டைமில் நம்மளோட எக்கை ஃப்ரீஸ் பண்ணலாமான்ற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வருவாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல சாய்ஸு. ஏன்னா எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் ஏஜ் பொறுத்து நம்மளோட ஃபர்டிலிட்டி கம்மியாகுன்றது. ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு பட் ஸ்டில் ப்ரெக்னென்சி இப்போ வேணாம் அப்படின்னா எங்ககிட்ட வரும்போது வி சஜஸ்ட் தெம் டு டூ அவங்களோட அட் ப்ரெசன்ட் ஃபர்டிலிட்டியை செக் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். இதில் அவங்களோட ஃபர்டிலிட்டி
ஃபர்டிலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அண்ட் மேபி ரொம்ப நல்லா இருக்குது ஜஸ்ட் 1 or 2 years அவங்க போஸ்ட்போன் பண்ணோன்னா தென் வி டோன்ட் சஜஸ்ட் எனி ஃப்ரீசிங் ஆப்ஷன்ஸ். அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிவிட்டு நேச்சுரலாகவே ட்ரை பண்ண சொல்லிடுவோம். பட் ஆல்ரெடி அவங்களோட ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குது, இல்லை எக் லெவல் கம்மியாக இருக்குது, ரொம்ப ப்ரொலாங்டாக நான் போஸ்ட்போன் பண்ணணும் 5 years அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னா தென் வி கேன் வெரி வெல் இப்போ நான் ஐவிஎஃப்ல எப்படி சொன்னனோ அதே மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து எக்கு வளர வச்சு அந்த எக் எடுத்து நம்ம வெறும் எக்காகவும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை அவங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க, அதாவது என் ஹஸ்பண்டோட தான் நான் வரேன் பட் அட் ப்ரெசென்ட் எங்களுக்கு பேபி வேணாம் அப்படின்னா அவரோட விந்து எடுத்து நம்ம கரு உருவாக்கி இந்த கருவாகவும் நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுற எக்கோ கருவோ நம்மக்கிட்ட எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது அதே ஸ்டேஜில் இருக்கும். நம்ம யூஸ்வலி ஒரு -196 degreesல அதை ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் லிக்விட் நைட்ரஜன் கேன்ஸில். ஸோ அதனால் அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே நம்மக்கிட்ட பத்திரமா ஃப்ரீசிங்லேயே இருக்கும். லேட்டர் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணுன்னு நினைக்கும் போது தே கேன் ட்ரை நேச்சுரலி ஃபார் ஃபியூ மந்த்ஸு என்ன எப்படி ட்ரை பண்ணுமோ பண்ணலாம். ஒருவேளை அது அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த கருவோ எக்கையோ எடுத்து அவங்களுக்கு ஐவிஎஃப் மூலமாக ப்ரெக்னென்சி வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நீங்கள் சில குறைபாடுகள்லாம் சுட்டி காட்டியிருந்தீங்க டாக்டர். பிசிஓஎஸ் குறைபாடு, அப்புறம் ஏஎம்ஹெச் குறைபாடுலாம் சொல்லியிருந்தீங்க. அதை ஒருவேளை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டால் ஐவிஎஃப் மூலமாக அவங்க கருவுற அந்த சான்சஸை அதிகரிக்க முடியுமா, சிறப்பாக்க முடியுமா? ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிசிஓஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு கிளினிக்கில் உட்காந்து நம்ம ஒரு 10 பேர் பார்க்குறோன்னா அட்லீஸ்ட் 7லேருந்து 8 பேர் பிசிஓ ப்ராப்ளமோடு வராங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பிசிஓன்றது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஐவிஎஃப் தான் தேவைப்படணுன்ற சுச்சுவேஷனே இருக்காது. முக்கால்வாசி நேரம் பிசிஓஎஸில் நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறோம், உடல் பருமனால் நம்மளுக்கு பிசிஓ இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% ஆஃப் பாடி வெயிட், அதாவது ஒரு 70 கிலோ இருக்க ஒரு பெண்மணி கொஞ்சம் முயற்சி பண்ணி 3.5 to 7 கிலோ கம்மி பண்ணும்போது 10ல் 5 பேருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக வருது, பிசிஓ இருந்தாலுமே ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அவங்களோட நேச்சுரலாக ப்ரெக்னென்சி வரத்துக்கான வாய்ப்புகளும் இதில் அதிகமாகும். ஒருவேளை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக ப்ரெக்னென்சி வரலை, ஐவிஎஃப் தேவைப்படுற சுச்சுவேஷன் இருக்குனாலுமே நம்ம இதை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி டைம் எடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் சரி பண்ணி வெயிட்டெல்லாம் அப்ராப்ரியேட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப் ப்ரொசீட் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வர்றவங்க வந்து தங்களுடைய மனநிலையை என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு சவாலானதாக இருக்குது? அவங்க மனசில் உள்ள பிரச்சனையை எந்த அறிகுறிகள் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இல்லைனா ஒரு கப்பல் தாங்க வந்து அதாவது ஒரு மனச்சோர்வாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே ஏதாவது சில அறிகுறிகளால் கண்டுபிடிக்க முடியுமா? அதை அவங்க சரி பண்ணி மேலே வர முடியுமா? ஜென்ரலி இதில் ஆஸ் டாக்டர்ஸ் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் இதில் நிறைய டெசிஷன் மேக்கிங் இருக்கும். அதாவது அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுன்றது தம்பதி தான் சூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வி டோன்ட் ஃபோர்ஸ் தெம் டு கோ ஃபார் ஐயுஐ ஆர் நேச்சுரல் ஆர் ஐவிஎஃப். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சக்ஸஸ், என்ன காஸ்ட் ஆகும், இந்த மாதிரி வி எக்ஸ்பிளைன் டு தெம். அவங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அண்ட் இமோஷனல் ஸ்டேட்டஸ் பொறுத்து தே டிசைட் நேச்சுரலாக ட்ரை பண்ணணுமா இல்லை ஐவிஎஃப் போகணுமான்னு. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அக்ரிமெண்ட் இருக்காது. அதாவது ஹஸ்பண்ட் வந்து இல்லை சீக்கிரமாக பண்ணலாம் ஐவிஎஃப் போகலான்னு சொல்லுவாங்க, ஒய்ஃப் வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அது ஓரளவுக்கு புரியும் அவங்கக்கிட்ட பேசும்போது, சரி உங்களுக்கு அக்ரிமெண்ட் இல்லை ரிலேட்டட் டு என்ன ட்ரீட்மெண்ட்னு. அப்போ வந்து நம்ம தனியாக சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது ஒய்ஃப் கிட்ட பேசணும், என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா தே வில் ஓப்பன் அப் டு அஸ். ஸோ இந்த மாதிரி வி யூஸ் லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டாக் டு தெம் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நம்ம அவங்களுக்கு ஒரு அமிக்கபிள் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணலாம், அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் நிறைய நம்ம சொல்கிறது வந்து தே ஷுட் நெவர் பி அ பிளேம் கேம். இது வந்து ஒரு தம்பதியோட ப்ராப்ளம். பிகாஸ் நம்மளோட சொசைட்டி அப்படி இருக்குது. எல்லாருமே என்ன கேட்பாங்க, உனக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்களா அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்களா? அதாவது ஒரு கிளினிக் வந்துட்டு வீட்டுக்கு போனாலே தட் வில் பி த ஃபர்ஸ்ட் கொஷின் விச் த பேரண்ட்ஸ் ஆஸ்க் டு தெம். யாருக்கு ப்ராப்ளம்னு சொன்னாங்க, என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸோ வி ஆல்வேஸ் மோட்டிவேட் த கப்பிள் டு கீப் ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வெரி கான்ஃபிடென்ஷியல். அதாவது என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் அது தெரியணும். அது அவங்க எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இது மூலமாக நிறைய அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதையும் வி டெல் தெம் டு அவாய்டு. அண்ட் ஜென்ரலி வி ஆஸ்க் தெம் டு பி வெரி சப்போர்ட்டிவ். அதாவது ஓகே ஒய்ஃப் வேணான்னு சொல்கிறாங்கன்னா சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் அதை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது லேட்டர் ஒரு 2
2-3 months கழிச்சு அவங்களுக்கே மனசு மாறலாம், சரி நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் போகலாம். அதனால் இது வந்து நம்ம ஒரு ப்ரெஷர்டாக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த ட்ரீட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. முழு மனசோட ஓகே இது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், இது 100% சக்ஸஸ் கொடுக்காது, பட் இருந்தாலும் அந்த 70%க்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்ற மைண்ட் செட்டில் நம்ம ட்ரை பண்ணும்போது they will have the best results. And financially definitely they have to be prepared because இவ்வளோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸு அந்த கரு வளர்க்குறது இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி இல்லைன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் மினிமம் இட் வில் காஸ்ட் எனிவேர் பிட்வீன் 2 to 2.5 lakhs. ஜென்ரலி எல்லா இடத்துலையும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சில பேருக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் மைட் காஸ்ட் தெம் எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து ஒரு சின்ன தொகை இல்லை அப்படின்றதுனால தே ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. பட் இப்போ வந்து தெர் ஆர் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் லைக் லோன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் இன்சூரன்சஸ், சில இன்சூரன்சஸ் தே கவர் ஐவிஎஃப். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் லிட்டில் மோர் ஈஸியர் ஃபார் தெம். அண்ட் இது எப்போ இன்னும் சிரமமாகும்னா இந்த லோ எக் இருக்கிறவங்களுக்கு ஒரு சைக்கிளில் சம்டைம்ஸ் ரிசல்ட் வராது. தே மைட் நீட் 2-3 cycles. அப்போ தே மைட் நாட் பி ஃபினான்ஷியலி ப்ரிப்பேர்டு. ஸோ அவங்களுக்கு டைமும் எடுக்க முடியாது. ஏன்னா டைம் எடுத்தால் எக் ஃபர்தர் கம்மியாகும், சக்ஸஸ் ஃபர்தர் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வி சஜஸ்ட் லோன் ஆப்ஷன்ஸ் ஆர் என்ன பண்ணணுன்றது வி டெல் தெம் டு டிசைட். நார்மல் ப்ரெக்னன்சிக்கும் ஐவிஎஃப் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் ஒரு பெண் உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை எதிர்கொள்வாங்க டாக்டர்? இல்லை பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காதா? ஸோ ஜென்ரலி நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சி அப்படின்றது எந்த விதமான ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் தேவைப்படாமல் இயல்பாக வர்றது. பட் ஐவிஎஃப்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு 2 months டைமுக்கு டெஃபினட்டாக அவங்க நிறைய ஹார்மோன் டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், இன்ஜெக்ஷன்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த கருன்றது ஆர்டிஃபிஷியலாக நம்ம உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறோம். பட் ஆனால் இந்த ஒரு ஏர்லி ப்ரெக்னன்சி, அதாவது ஒன்ஸ் அவங்க ஐவிஎஃப் மூலமாக கரு விடுறாங்க, ஃபஸ்ட்டு 3 monthsக்கு அவங்களுக்கான ஹார்மோன் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும். பட் பியாண்ட் 3 months ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்க என்ன மெடிகேஷன்ஸ் எடுப்பாங்களோ அதே தான் ஐவிஎஃப்லையும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். முக்கால்வாசி மெடிசன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 2 to 5 months பீரியடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நம்மளால் தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் இப்போ தந்தி டிவி வாயிலாக அவங்களை தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு டயலமா இருக்கலாம். குழந்தை இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டயலமா இருக்கும். அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? ஒன்று, உங்களுக்கு குழந்தையே இருந்தாலும் உங்களை சுற்றி இன்னும் நிறைய பேர் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ், பிகாஸ் எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸு ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நான் ஒரு 6 மாதமாக ஊருக்கே போகல டாக்டர், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இன்னும் எதுவும் விசேஷம் இல்லையா, இன்னும் ப்ரெக்னென்சி இல்லையா, இந்த கேள்வி வந்து எங்களை கேட்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் ட்ரை தானே பண்ணுறோம், பட் நடக்கலைன்னா நம்ம கையில் இல்லைல்ல. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம மக்கள்கிட்ட ரொம்பவே மாறணும். அந்த ப்ரெக்னென்சின்றது ரொம்ப பர்சனலான ஒரு சாய்ஸு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எப்போ வேணுமோ கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க அண்ட் மேபி அவங்க அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணும்போது சுற்றி ஒரு 4 பேர் இன்னும் ப்ரெக்னென்சி இல்லையான்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இமோஷ்னலி சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சால் அந்த மாதிரி யாரையாவது பார்க்கும்போது கேட்காம இருக்கணுன்றது தான் நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ். தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய தெளிவான கருத்துக்களை முன்வைத்தமைக்கு உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ரொம்ப கரெக்டாக குவெஷன் கேட்டீங்க. லைக் என்ன மக்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கேட்டதுனால என்னால் சொல்ல முடிஞ்சது. தேங்க்ஸ்.